ஹலோ மக்களே! வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டே வித் பிளாசம். நான் உங்க கார்த்திகாங்க. இதுல பார்த்தீங்கன்னா 2 நாள்ல ஊர்ல நாங்க என்னென்ன பண்ணோங்கிற மாதிரி மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணோங்கிற மாதிரிலாம் சென்னிமலை போயிட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கிற மீதி 2 நாள்ல நாங்க என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிற மாரி சேர்த்து எல்லாத்தையுமே இதுலயும் நான் மிக்ஸ்டா தான் போட்டிருக்கேன். ஸோ மோஸ்ட்டா நான் காலையில பார்த்தீங்கன்னா நேரமே எழுந்துருவேன். எழுந்துட்டு இந்த மாதிரி பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில சும்மாவே தான் உட்காந்து பார்ப்பேன். எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி பச்சையா காலையில அந்த குருவி சத்தத்தோட கேட்கறது வந்து எனக்கு என்னமோ ரொம்ப பிடிக்கும். மாமா வந்து அன்னைக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு சொன்னாங்க. சரி அதனால நானு, சஷ்டிக்கு, சரண்யும், இவரு எல்லாருமே கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, போற வழியில தோட்டத்துல கடலக்கா புடுங்கிட்டு இருந்தாங்க. சரி ஃப்ரெஷ் கடலக்கா இங்க கிடைக்கிறது இல்ல. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா வேக வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து பறிக்கிறவங்க கிட்ட வந்து கேட்டோம். கொஞ்சம் கடலக்காலாம் வந்து எடுத்து குடுங்க. நல்லதா பார்த்து அப்படின்னு சொன்னோனே, அவங்க வந்து அ நல்லா பெரண்டு காயா பார்த்ததெல்லாம் எடுத்து குடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து அதெல்லாம் நாங்க எப்படி அ வேக வச்சு சாப்பிட்டோம். அது எல்லாமே பாருங்க. நம்ம வந்துடுறோம் இது பத்து அதான் நான் எட் இத நான் எடிட் பண்ணும்போது பார்க்கும்போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா, எனக்கு கடலக்கா வந்து அவ்ளோ பிடிக்கும். அதுவும் அந்த பச்சை கடலக்கா சாப்பிடுறது புடுங்குனோனயும் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா? அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அ அதுவும் இல்லாம வேக வச்சு சாப்பிடுறது இன்னுமே நல்லா தான் இருக்கும். ஆனா பச்சையா ஃப்ரெஷ்ஷா யாராவது சாப்பிட்டுருக்கீங்கன்னா சொல்லுங்க. அதோட டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும். அ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு போச்சுடா. இதெல்லாம் நான் மிஸ் பண்றேனே! ஊர்ல இருந்துச்சுன்னா செம்மையா சாப்பிடலாமே! இதெல்லாம் தான் ஞாபகம் வருது எடிட் பண்ணும்போது. கிரிமாமா வீட்ல வந்து பொங்கல்னு சொல்லி கூப்ட்டுருந்தாங்க. அங்க எப்பவுமே வந்து மாரியம்மன் கோயில் பொங்கல்னா வந்து அ படைக்கல் எடுக்கிறது அவங்க வீட்ல. ஸோ இந்த மாதிரி நெறையா பெரிய விசேஷமாவே அவங்க வீட்ல செய்வாங்க. ஸோ அதுக்காக கூப்ட்டுருந்தாங்கன்னு சொல்ட்டு அதுக்கு போனோம். ஸோ அதுவும் இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க.
அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டோம். எப்பவுமே இவரு வந்து ஜாலியா டெய்லியும் அங்க வந்தா கிணத்துல தான் குளிப்பாரு சாரு. டெய்லியும் எங்காவது கிளம்பி சும்மா போறதுன்னா கூட வீட்லலாம் குளிக்க மாட்டாரு. கிணத்துல தான் குளிச்சுட்டு வந்துட்டு தான் போவாங்க. ஏன்னா கிணறும் வீடும் பக்கம் பக்கம் அப்படியே ஒட்டி பேரலா இருக்கிறதுனால ரொம்ப அவருக்கு வசதியா இருக்குது. இப்ப எனக்கு நீச்சல் தெரியாதனால எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஐயோ! நானும் போய் நீச்சல் அடிக்கணுமே அப்படின்னு. தெரியாதே போனேன்னா போயிருவேன் அப்படியே. அதனால வந்து கத்துக்கணும்னு ஒரு ஆர்வத்துல இருக்கேன். இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஊர் சைடு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. என் தங்கச்சியும் நானும் ஷட்டில் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் கிரி மாமா வந்தாரு. நானும் வரேன் அப்படின்னாரு. சரி வாங்க ஆடுவோம். எனக்கெல்லாம் ஆடத் தெரியாது அப்படின்னு. வா எனக்கும் தெரியும். ஆனா அவரு பயங்கரமா ஆடுனாருங்க. நானே எங்க வருதுன்னு கூட எனக்கு தெரியல. சுத்தமா என்னால ஆடவே முடியல அவரு கூட. அதுக்கப்புறம் வந்து என் வீட்டுக்காரர் வந்துட்டு அவரும் அவங்க அண்ணாவும் பயங்கரமான பிளேயர்ஸ். மாத்தி மாத்தி தாறுமாறா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாஸ் காட்டுறாங்களே பசங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். நல்லா போச்சு. ஜாலியா அவங்க அடிக்கிறத வந்து வேடிக்கை பார்த்துட்டு யாரு விட போறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டே வித் பிளாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க.